பேசுபடியாக உங்களுக்கு நாளைக்கு பேசும் என்று சொல்லி அவளுக்கு நாளத்தில் நாம் தேவனுக்கு பார்க்கிறோம். ஆவியானவர் நம்மை பேசுமாக நடக்கும்படியாக உங்களுக்கு நாளுக்கு பார்ப்போம். நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய விபத்தை கேட்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர் நம்மை நடத்துகிற தேவன் இன்றைக்கு உணர்வை பார்க்கும்போது பேசும் சொல்லி நம்முடைய சமூகத்தில் கேட்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். இந்த நாளிலே இன்றைக்கு வேதம் சொல்கிறது வாக்கு தந்த வசனங்களை நினைவு கொண்டு இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பாதத்தில் நோக்கி பார்ப்போம். சொல்கிறது ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் சற்று தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறபடினாலே நான் தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே இந்த வார்த்தையின் மகத்துவங்களை மறைபொருளை எங்களோடு பேசும் என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழ்த்த நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தையுடைய ரகசியங்களை எங்களோடு வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறையா. கடந்த 9 மாதங்கள் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தை கிருபையாய் எங்களை நடத்தி வந்து அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், என் ஜனங்கள் சமாதான தாபரங்களினாலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களினாலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். இங்க இந்த ஏசாயா 32:18 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது சமாதானம், ரெண்டாவது அமைதியான ஒரு விசேஷம் இடங்களை சொல்லுகிறார், மூன்றாவது விசேஷமாக நாம் பார்க்கும்போது சமாதானம், நிலையான ஒரு வாசஸ்தலங்கள், அமைதியான ஒரு இடங்களை குறித்து சொல்லப்படுகிறது. 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சமாதானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கடையில் கிடச்சிரும். ஒரு ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம், இல்லை 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். கிடைக்குமா கடையில்? இல்லை எங்கன்னா ஆஃபீஸில் கிடைக்குமா? எங்கேயுமே படிச்சுட்டா கிடச்சிருமா? கல்யாணம் முடிச்சிட்டா கிடச்சிருமா? அல்லது வேலை கிடச்சிட்டா, அல்லது நல்ல வசதியாக வந்துட்டால் கிடைக்குமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பது பொருளாலோ அல்லது படிப்பாலோ அல்லது பலத்தாலோ என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை வாங்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால் சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அப்போ உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன செய்தால் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சமாதானத்துக்கு வழி என்ன? நான் சொல்லிட்டோம். ஆனால் சமாதானத்துக்கு வழி என்ன வேண்டி சொன்னால், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன செய்யணுமா? வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் பார்க்கிற சமாதானத்துக்கு ஒரு வழி என்ன வேண்டி சொன்னால், நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும்னு சொன்னா துன்மார்க்கர் ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் மற்றவங்க சொல்கிறத நம்புவாங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்பாங்க, ஆனால் வேதத்தின்படி செய்ய மாட்டாங்க. இதுதான் முக்கியமான காரியம். வேதம் சொல்லுது, இந்த வார்த்தை சொல்லுது, நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தீன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் மாறும்பொழுது இரவும் பகலும் அதை தியானிக்கப்படும் போது அந்த வார்த்தை உன்னை பாக்கியவானாய் மாற்றுகிறது, நம்மை பாக்கியவதியாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை பூரண சமாதானத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். இந்த வார்த்தை சொல்லுகிறது பூரண சமாதானம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்தாலும் குறைவுகளை தெரியாதபடி இந்த உலகத்தில் கர்த்தர் அதை மறைத்து நம்மை மேன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணுமா, துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. அப்போ துன்மார்க்க ஆலோசனை கேட்கலன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், சமாதானத்துக்குள்ளே போக முடியும். இதுதான் சமாதானத்துக்கு வழி. வேதத்தின்படி நடக்கிற எந்த மனுஷனும் எந்த மனுஷையும் கர்த்தர் சமாதானத்துக்குள்ளே கொண்டு போவார். அல்லேலூயா. வேதம் வெளிச்சமாக இருக்கு. வேதம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவா கொண்டு வருகிறது சொன்னால், அது மாத்திரமல்ல, அந்த வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், 5வது வாசிங்க. ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியோ. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆகையால் துன்மார்க்கல் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றுகிறாரா. அது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே வந்து பாருங்க, 32:15 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 32:15. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தீமையை கர்த்தர் அதை என்ன நன்மையாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாக்கியாதே போகும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அடுத்த வருஷம் வாசிங்க, சொல்றாரு பாருங்க. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும். நீங்க வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. 17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாகும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு சமாதானம் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தானிக்கப்படும் போது பாக்கியவானாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னதங்களில் இருந்து நம்மே என்ன பண்ணுகிறார், ஆவியை ஊற்றுகிறார். அப்போ அந்த ஊற்றுக்கப்படுகிற ஆவி நம்மேல் இருக்கும்போது, நமக்குள்ளே இருக்கும்போது, வேதம் சொல்லுகிறது, நீதியின் கிரியை சமாதானம். நீதியை செய்தால் என்ன வரும், சமாதானம் வரும். அப்போ அது மாத்திரமல்ல, அந்த 17 வருஷத்தை சொல்றாரு பாருங்க.
சமாதானமும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும். அல்லேலூயா. சுகம் இருந்தால் தான் சமாதானம் இருக்கும். சுகம் இல்லைன்னா சமாதானம் கிடையாது. என்ன பிரதர், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எங்கே இருக்கிறது? சுகம் இல்லை. சுகம் இருந்தால் தான் சந்தோஷம், அந்த சமாதானம் வரும். சுகம் இல்லைன்னா சந்தோஷம் வராது. அப்போ சுகத்துக்கு என்ன வழின்னு கேட்டால், நீதியின் பாதையில் நடத்தும்போது, நீதியின் பாதையில் செல்லும்போது, கர்த்தருடைய வேதத்தின்படி செய்யும்போது அந்த வார்த்தை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எதில் சமாதானம், எதில் மகிழ்ச்சி, எதில் நம்முடைய வாழ்க்கையில் நிலையாய் தங்கக்கூடிய காரியத்தை, அமைதியாக இருக்கக்கூடிய காரியத்தை, மாற்றத்தை கொண்டு வருது சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 119 103 வாசிங்க. இங்கே சொல்ல சங்கீதங்களின் புத்தகம் 100. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேனிலும் என்னவா இருக்குதா? மதுரமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருந்தால் தான் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தை என்னவாக இருக்கும்? சமாதானமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கசப்பாக இருந்தால் வாழ்க்கையில் என்ன வராது? சமாதானம் வராது. அப்போது தேனில் இனிமையாக இருக்கிற இந்த வார்த்தை உனக்குள்ளே நமக்குள்ளே இருக்கும்போது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காமல், பாவியுடைய வழியில் இல்லாமல், பரியாசகர் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் இந்த என்ன வரும்? தேனிலின் மதுரமான இந்த வார்த்தை உனக்குள்ளேருந்து வரும். அப்போ உனக்குள்ளே நமக்குள்ளே அந்த சமாதானத்தை கொண்டு வருவார். அந்த சமாதானத்தை கொண்டு வருவதற்கு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, உபாகமம் 28:14 ஒன்று வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது. உபாகமம் 28:14 28:14 இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நீ பெருக்கத்தை கொண்டு போகும்போது தான் உனக்குள்ளே இருக்கிற சமாதானம் தெரியும். நீ பெருக்கத்துக்குள்ளே இல்லாமல் நம்ம அங்கேயே ஒரு அம்மா ஒரு வாட்டி ப்ரேயர் பண்ண போனோம் அவங்க வீட்டில். அந்த அம்மா வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓலை வீடு, அதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த ஓலையே இல்லை, அப்படியே கீழே வானம் அப்படியே தெரியுது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா ஆண்டவர் என்ன இந்த பாடு வழியாக தான் போக சொன்னார். மேலே இந்த மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே விழுது, அது பாடு வழியாக. இது மூணுனா தானே தெரியும். நீ இந்த பாடு வழியாக போகிறது வேறு தண்ணி மழை பெஞ்சா உள்ள, வெயில் அடித்தா உள்ள பாரு, அதுக்கு பாடு வழி அல்ல. ஆனால் நாம் ஞானமாக எதை செய்தால் ஞானமாக செய்யணும். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை சமாதானத்தினாலும் விசேஷம் வேதம் என்ன சொல்லப்படுகிறது? 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறாரா? என்ன பண்ணுறாரு? சமாதானத்தினாலும், நிலையான வசத்தலங்களினாலும், அமைதியாக தங்கும் இடங்கள் என 3 காரியங்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அந்த பிரியமாக இருக்கணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நிற்காமல் இருந்தால் தான் அங்கே வர முடியும். நான் துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்டால் அங்கே என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக மாறணும்னா துன்மார்க்கரை விட்டு வெளியே வரணும். அப்போ வெளியே வரும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த வார்த்தை உனக்குள்ளே இருக்கும்போது சமாதானம் என்ன வரும்? உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கர்த்தர் தருவார். அப்போ அது மாத்திரமே நிலையான வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில்
எந்த ஒரு வாசஸ்தலமும் நிலையானது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வாசஸ்தலம் நமக்கு நிலையானது கிடையாது. பரலோகத்தில் நமக்கு நிலையான வாசஸ்தலங்கள் உண்டு. நான் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நிலையான அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நாம் எப்போதும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன இருக்கணும்? பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் தியானிக்கணும். வேதத்தில் நடக்கும்போது தான் நிலையான வாசஸ்தலத்துக்கு போக முடியும். அந்த நிலையான வாசஸ்தலத்துக்கு இங்கே சமாதானமும் நிலையான வாசஸ்தலத்துக்கும் அமைதியாய் தங்கும் என்னது இடங்களில், நான் வாழ்கிற வீடுகளில் மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கணும்னா இந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் தான் என்ன வரும் தெரியுமா? சமாதானம் வரும். நிலையான வாசல் மேலே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்க முடியும். அடுத்து இங்கே வாழும்போது நாம் இருக்கிற தங்குற இடத்துல வசிக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இந்த வேதத்தின்படி நாம் செய்யாமல் இருந்தால் கர்த்தருடைய அந்த தங்குகிற நான் வாழ்கிற இடத்துல பூரண சமாதானம் கிடைக்காது. அது மாத்திரமல்ல, அந்த அமைதியாய் தங்குகிற குடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க முடியாது. மகிழ்ச்சி எங்கே கிடைக்குன்னு கேட்டால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் என்ன உண்டு? சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. குடியிருப்பது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது நாம் எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்போ தான் பிரகாசம் அடைய முடியும். கர்த்தரை நோக்கி பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்? அது மாத்திரம் நீதிமொழி, கடைசியாக நீதிமொழி புஸ்தகம் 29:20 வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 29:20. நீதிமொழி 29:20. கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் நம்பலாம். ஆமென். கர்த்தரை நம்பலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை நம்பும்போது அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன தருகிறாரு? மகிழ்ச்சியை தருகிறார். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுது கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் 28:20 வாசிங்க. 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் தான் என்ன பண்ண முடியும்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மை உள்ள மனுஷன் அப்போ பூர்ண சமாதானத்துக்குள்ளே போக முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற நிலையான வாசஸ்தலங்களை தங்குகிறது. பரலோகத்துக்கு மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் குடியிருக்கிற எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய சுகம், கர்த்தருடைய மகிழ்ச்சி எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இந்த மாதத்தில் கர்த்தர் 3 காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறார். இந்த உலகம் நமக்கு சதமில்லை, ஆனாலும் நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த நிலையான வாசஸ்தலத்துக்கு போக வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். நாம் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் சமாதானத்துக்குரிய வழி இரவும் பகலும் அப்படி வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அந்த சமாதானத்துக்கு வேறு வழி எதுவுமே கிடையாதுங்க. பணம் கிடையாது, பொருள் கிடையாது, ஒருவேளை பதவி கிடையாது, ஒருவேளை பலன் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷனுக்கு தான் என்ன உண்டு? பூரண சமாதானம் உண்டு. இந்த வேதம் கொடுக்கக்கூடாத, கர்த்தருடைய வேதம் கொடுக்கக்கூடாத சமாதானம் எங்கேருந்தும் கிடைக்காதுங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆகிய இந்த கிறிஸ்து இயேசுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மனுஷனை மாற்றும், நம்முடைய வாழ்க்கை மாற்ற, எல்லாவற்றையும் நமக்கு பிரகாசமாய் மாற்றும். இன்றைக்கு இந்த நாளில் சமாதானமும் நிலையான சேஷமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள உண்மை உள்ள மனுஷனாக இருக்கும்போது, நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மாத்திரமல்ல எப்போதும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் அப்படியா இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நிலையான வாசஸ்தலங்களை தங்க செய்கிற தேவன், விசேஷமாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் 3 விதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம்.